வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் யூனிட் 12 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இந்த லெசன் இருக்குது. லெசனோட கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பி. செகண்டுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. தேர்டுக்கான ஆன்சர் ஏ. ஃபோர்த்துக்கான ஆன்சர் டி. ஃபிஃப்த்துக்கான ஆன்சர் ஏ. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து ஆட்டம், செகண்ட் வந்து சேம் கைண்ட், தேர்ட் வந்து புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், ஃபோர்த் வந்து ஆனியன், கேட்டியன், ஃபிஃப்த்து வந்து எலக்ட்ரான், சிக்ஸ் வந்து நெகட்டிவ்லி. இதில் வந்து பாசிட்டிவ்லி நெகட்டிவ்லி இருக்குது. நெகட்டிவ்லி இதில் எழுதணும். மேக்ஸ் ஃபாலோயிங் பாருங்கள், நான் மேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. அடுத்த கொஸ்டின் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 134 இருக்குது. 134 இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் 135 இருக்குது. 135 இதை சேர்த்துட்டு இது கூட சேர்த்துங்க. இதை எழுதி இதை குறிங்க. செகண்ட் கொஸ்டினான ஆன்சர். தேர்ட் கொஸ்டினான ஆன்சர் 127 இருக்குது. 127 இதிலேருந்து இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் தான். உங்களுக்கு ஏதாவது 3 பாயிண்ட்ஸு நான் இது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ரெண்டு இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினான ஆன்சர். ஃபோர்த்துக்கான ஆன்சர் 129 இருக்குது. 129 இதுலேருந்து இது வரைக்கும் ஃபோர்த்து கொஸ்டினான ஆன்சர். ஃபிஃப்த்து கொஸ்டினான ஆன்சர் 130 இருக்குது. 130 இதுலேருந்து இது வரைக்கும் ஃபிஃப்த்து கொஸ்டினான ஆன்சர். சிக்ஸ்த் கொஸ்டின் ஆன்சர் 133 இருக்குது. 133 இதுலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் சிக்ஸ்த் கொஸ்டினான ஆன்சர். செவன்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து என்னென்னா இதோடைய நேம் எல்லாம் சொல்லியிருக்கு. ஏ வந்து ஆன்சர் தான் இருக்குது பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு இதை மட்டும் நீங்கள் எழுதுங்க ஏக்கு. அடுத்து பி, சிக்கு வந்து நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். பிக்கு வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, சிக்கு வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு. அடுத்து டிக்கு வந்து இதில் இருக்குது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, பென்டோக்ளோரைடு இதை எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர்ஸ் ஃபாலோயிங். இதில் வந்து நம்பர் எழுத கேட்டிருக்கு. அதாவது எலிமெண்ட்டு இப்போ NaCl வந்து 1, சி வந்து 4, Al 3, Ba 2, Ca 2 இந்த மாதிரி நீங்கள் இதில் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கெமிக்கல் ஃபார்முலா இப்போ நேம் கொடுத்துருக்கு. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து நேம் கேட்டிருந்தது. இப்போ இதில் வந்து நேம் கொடுத்துருக்கு. நம்ம வந்து என்ன எழுதணும்? ஃபார்முலா எழுதணும். எழுதலாமா? பாருங்கள், அலுமினியம் சல்ஃபேட்டு, சில்வர் நைட்ரேட்டு, மெக்னீசியம் ஆக்சைடு, பேரியம் குளோரைடு. இதுக்குரிய அந்த ஃபார்முலா எழுதிருங்க. இதுக்கு வந்து பாருங்கள் ஈக்குவேஷன் எழுதணும். இதில் வந்து ஸ்கெல்டன் ஈக்குவேஷன் அடுத்து பேலன்ஸு எழுதணும். இதுக்கு வந்து எழுதலாம் பாருங்கள். இது வந்து பேலன்ஸ் ஈக்குவேஷன் அடுத்து ஸ்கெல்டன் ஈக்குவேஷன். அடுத்து பேலன்ஸ் ஃபாலோயிங் கெமிக்கல் ஈக்குவேஷன். இதுக்கு வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதணும். அடுத்து ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். அடுத்து கான்செப்ட் மேப் பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.